500 பவுன் போடுறேன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா அப்பா, 250 பவுனை எடை போட்டு காட்டுன்னு கேட்டுக்கானா, இவனெல்லாம் இந்த பூமியில் வாழ தகுதியுடையவர்களா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? டையிங் டிக்ளரேஷன் பேர். அது வந்து 100% சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும், செல்லும் கோர்ட்ல. இவர்கள் வெளியிலே வர முடியாது. உடல் ரீதியா மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மன ரீதியா அப்படின்னு சொன்னா கூட ஏற்றுக்கலாம். உடல் ரீதியா அப்படிங்கிற போது அந்த குடும்பத்துக்கு குத்து விளக்கு, அவ பெத்து கொடுக்குற குழந்தை அந்த சொத்துக்கே வாரிசு. இது கூட அடிப்படையா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம இவனெல்லாம் எது குடும்பம் நடத்தி என்ன பண்ண போறான்? அதே சேரில் பிறந்தாலும் கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறவன் வந்து தாழ்ந்தவன் என்று நினைப்பதும் எவ்வளவு பெரிய அட்டூழியம், அநீதிங்க இது. என்னாய் பிறந்த ஒரே காரணத்துக்காகவே அவன் 500 பவுன் போட்டு வரணும்னா, ஆம்பளை பையனை பெற்ற ஒரே காரணத்துக்காக நீ 500 பவுன் டிமாண்ட் பண்ணி வாங்குவோன்னா இதுக்கு பேர் சீட்டிங்கா வாழ்க்கையா? யாராவது போலீஸ்காரங்க விசாரணைக்கு வந்தாங்கன்னா இந்த வீடியோவை காட்டிடுங்க. சமையல் கட்டு பக்கம் போவாத, இந்த பக்கம் சாமி ரூம் நான் ஏற்றுவேன், நீ வந்து அங்கே வராது, நீ ஓரமா நின்று சாமி கும்பிடு. ஒப்ப என்ன கொடுத்து அனுப்பிச்சான், உங்களால் தமிழ்நாட்டுக்கே கெட்ட போயிடுறா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கைகாட்டிபுரத்தில் இருக்க ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு பேச போகிறோம். அங்கேருந்து ஒரு அழுகுறல் வந்திருக்கு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழுகுறல் இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நானும் கூட அந்த அழுகுறலை கேட்டு வந்து மனம் கலங்கிய நிலையில் தான் இந்த பேட்டி கொடுக்குறதுக்கே வந்தேன். நான் புறப்படும் போது அந்த 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 பெண்ணுடைய ஆடியோ செய்தியை வந்து நேராக கேட்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் அமைஞ்சிருச்சு எனக்கு. கண்டிப்பாக எனக்கு அது ஒரு துர்பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அடுத்த ஜென்மத்தில் எனக்கு மகளாக பிறக்கணும்னு கூட நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு அவ்வளோ அழகான ஒரு பெண்ணு. எனக்கு ரித்தன்யா அவங்க அண்ணாதுரையும் ஜெயசுதாவும் வந்து அந்த பொண்ணை வந்து சித்தப்பாவெல்லாம் சேர்ந்து நாங்கள் தெய்வமாக வளர்த்தமே அப்படின்னு கதறும்போது மனசெல்லாம் வந்து வேதனை சூழ்ந்து கொள்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுமை மன ரீதியாக உடல் ரீதியாக, அதாவது ஒரு வேலையிலே இல்லாத பணக்காரங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா வேலையில்லாத ஒரு பையனுக்கு 500 பவுனு நகை போட்டு பொண்ணு கொடுக்க சொல்லியெல்லாம் கேட்பானுங்கன்னா இந்த நாட்டில் இவர்களெல்லாம் வந்து வியாபாரிகளா, கல்யாணத்தை வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கானுங்களா? இது நினைக்கும் போது இவர்களெல்லாம் வந்து அவர்கள் என்று பேசக்கூட எனக்கு மனம் வரலன்னு வைங்களேன். பெரும்பாலும் வந்து மரியாதை கொடுத்து தான் நம்ம பேசுவோம். இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா யாருடைய குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்தில் நம்ம பொண்ணு கொடுக்குறோம், எப்படியாவது வந்து இருக்கிற சொத்தை கொஞ்சம் நெஞ்ச வைத்து முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போமேன்னு சொல்லி தான் வந்து அண்ணாதுரையும் ஜெயசுதாவும் வந்து ஒரு 250-200 பவுனுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. 500 பவுனு போடுறேன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா அப்பா, எங்கே வந்து பார்த்தா 250 தான் தேருது. எடை போட்டு காட்டு, 250 பவுனை எடை போட்டு காட்டுன்னு கேட்டுக்கானா, இவனெல்லாம் இந்த பூமியில் வாழ தகுதியுடையவர்களா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? கேட்க தோணுது. அந்த பொண்ணு வந்து இப்போ தம்பி இதில் என்ன விசேஷம்னா, சாகும்போது அவர்கள் கொடுக்குற வாக்குமூலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டையிங் டிக்ளரேஷன் பேர். அது வந்து 100% சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும், செல்லும் கோர்ட்டில். இவர்கள் வெளியிலே வர முடியாது. அவங்க 3 பேரும் என்னைய உடல் ரீதியாகவும், ஏன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து டீம் ஆஃப் டாக்டர்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து சாலை மறியல் பண்ணதுனால டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலலாம் அவங்க உடம்புல வந்து காயம் துன்புறுத்தல் நடந்ததுங்கிறதெல்லாம் வந்து குறித்து வைத்துக்கொள்ள. என்ன பண்ணியிருப்பாங்க சார்? அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோட சொல்லியிருக்கேன் சார். உடல் ரீதியாக மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மன ரீதியாக அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். உடல் ரீதியாக அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க, பூஜை ரூம் பக்கம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சமையல் கட்டில் நீ வந்து ஏங்க அவ்வளோ மருமகள் அப்படிங்கிறவ வந்து அந்த வீட்டுக்கு வந்த மகள், வேறு இடத்துல பிறந்து அந்த வீட்டுக்கு மகளாய் வந்தவள். அவள் தான் அந்த குடும்பத்துக்கு குத்து விளக்கு, அவள் பெற்று கொடுக்குற குழந்தை அந்த சொத்துக்கே வாரிசு. இது கூட அடிப்படையாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம இவனெல்லாம் எது குடும்பம் நடத்தி என்ன பண்ண போகிறான் தம்பி? பகல்ல மாமியார் கொடுமையா, பகல்ல மாமியார் கொடுமை. அப்புறம் மாமனார் வந்து அந்த பவுனை நிறுத்து பார்த்தாச்சா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சான்னு கேட்குறான். அப்புறம் இவனை பார்த்தா இப்போ கவின்குமார் பார்த்தா அவனுக்கு வேலை இல்லை. நான் இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தேன், எங்களுக்கு விவசாயம் நடக்குது, எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க,
நான் வேலை இல்லாமல் தான் இருப்பேன், ஆனால் நீ 500 பவுன் கொண்டு வரணும். ஏண்டா இது அதாவது பண ரீதியாக வந்து உயர்ந்தவன், அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது தம்பி அறிவு ரீதியாக இருக்கணும், அறிவு ரீதியாக மன ரீதியாக இருக்கணும், மன ரீதியாக இருக்கணும், சிந்தனை ரீதியாக உயர்ந்தவனாக இருக்கணும். மொழிய சொத்து உயிரற்ற சொத்துக்களை வந்து தான் பேரில் எழுதி வச்சவன்லாம் பெரியவன் அப்படிங்கிற கதை மாறி போச்சு, கதையே மாறி போச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு, இப்போ தலைமுறை மாற்றம் வந்துருச்சு. இப்போ வந்து கிராமத்தில் இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காகவே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் வந்து ரொம்ப வேதனைப்படுவதை நம்ம பார்க்குறோம். முன்னாடி வந்து நிலம் சார்ந்த நாகரிகம் தாண்டி இப்போ அறிவு சார்ந்த நாகரிகம், நிலம் சார்ந்த மரியாதை மாறி அறிவு சார்ந்த மரியாதை வந்துருச்சு. இன்னுமே வந்து நிலம் சார்ந்த மரியாதையில் இருக்கான் பார்த்தீங்க, அவனெல்லாம் வந்து திருநெல்வேலி எங்கள் பாட்டான் வந்து 450 மாடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்தார், எங்கள் வீட்டில் 13 பேர் பால் கறக்கிட்டு இருந்தாங்க. அவள் இல்லை உங்கள் பாட்டை வந்து மாடு வச்சுருந்ததுக்கும் இப்போ வந்து இருக்கிற மருமகளுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. உங்கள் வீட்டில் 3 மாடு தான் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் 400 மாடு இருந்துச்சு, எங்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு 18 பேர். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில்? சொந்தமாக அறிவு இல்லாமல், சொந்தமாக படிக்காமல், சொந்தமாக வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜை கிரியேட் பண்ணிக்காமல், நான் வந்து இந்த வீட்டில் பிறந்த ஒரே காரணத்துக்காக நான் பெரியவன் என்று சொல்வதும், அதுக்காக வந்து அதே சாதியில் பிறந்திருந்தாலும் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவன் வந்து தாழ்ந்தவன் என்று நினைப்பதும் எவ்வளோ பெரிய அட்டூழியம், அநீதிங்க இது. இல்லை இவர் நல்லா செஞ்சுதான் சார் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அண்ணாதுரையும் ஜெயசுதாவும் அழுகுற போது பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்குமே செஞ்சுட்டோங்கிறேன். ஒருத்தன் வந்து இப்போ ஆடிட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப் டு மை நாலேஜ் ஐ கரெக்டட் திஸ் சொல்லலாம், இந்த அக்கௌண்ட்டை வந்து அப் டு மை நாலேஜ் ஐ சர்டிஃபை தட் அப் டு தட் மை நாலேஜ் ஐ செக்டு அண்டு ஃபவுண்ட் கரெக்டுன்னு சொல்லுவான். அது மாதிரி அவனுடைய சக்தி கெட்டின வரைக்கும் தானே அவன் செய்வான். அதுக்கு மேலே வந்து உங்கள் அப்பா என்னத்தை பண்ணான்னு சொன்னால் அவங்க அப்பனை அவமானப்படுத்துறதை எந்த பொண்ணாவது தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இதை கூட இந்த அடிப்படை அறிவே இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுத்துருக்கானே. இல்லை இந்த பொண்ணு ஆரம்பத்தில் கோச்சிட்டுலாம் வந்திருக்கு சார், கல்யாணம் ஆகி 10 நாளே வந்து. இப்போ ஈஸ்வரமூர்த்தியும் அந்த சித்ரா தேவியும் போய் ஏதோ முன்ன பண்ண இருந்திருக்குங்க, நாங்கள் அறிவுரை சொல்கிறோம், பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஏதோ பேசியிருப்பான், இதை வந்து உங்கள் பெண்ணு வந்து தப்பாக எடுத்துக்கிச்சு, நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து அண்ணாதுரை வந்து நம்பிட்டார். அண்ணாதுரையும் வந்து ஜெயசுதாவும் வந்து நம்பி திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஆனால் அண்ணாதுரை மேலேயும் ஜெயசுதா மேலேயும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இப்படி ஒரு மன ரீதியாக வந்து அவமானப்படுத்துகிற இடத்துல நம்ம பெண்ணு போய் நம்ம செல்லமாக வளர்த்தமே எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கலாம், அவன் மனமாற்றம் வந்ததுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படின்னு வந்து நிறுத்தி வைத்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இப்போ உயிரே போயிடுச்சே, அதனால கேட்க வேண்டியிருக்குது இல்லைங்க. இல்லைப்பா அந்த பொண்ணு சொல்லி சார், இப்போ ஊர் உலகம் என்ன நினைக்கும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கமா அப்படின்னா சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு சார். ஊர் உலகம் தான் இப்போ வந்து ஊர் உலகம் வந்து அளவுதான் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் வையகம் இதுதானடான்னு ஒரு பழமொழி தமிழில் இருக்குது. தமிழில் இருக்கிற பழமொழிகளை வந்து முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையில் தோல்வியே இல்லை தம்பி. என்னங்க தோல்வியை நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா? எனக்கு ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் கொள்கை மாறலாமா? நம்ம வாழ்ந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை வந்து பெண்கள் வந்து இப்போ சட்டங்கள் செய்வதும் திட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் ஆள வந்தோம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பாரதியாருடைய பாடல் கேட்டு நாங்களாம் வர்றோம், வீரப்பெண்மணிகளாக வர்றோம் அப்படின்னு பெண்கள் பேசுகிற பொழுது, பெண்ணியம் சார்ந்த நண்பர்களோடு பேசுகிற பொழுது இப்போ வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுல வந்து இந்தியா வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமே அன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பாலியல் சமத்துவத்தை நோக்கி நம்ம அதிவேகமாக பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பெண்பால் ஆண்பால் அப்படின்னு வந்து இதில் பேதம் பார்க்கிற பேதமே இருந்த மூடர்கள் இன்னும் இருக்கிறார்களே அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் சாகும்போது பெண்ணாய் பிறந்த ஒரே காரணத்துக்காகவே அவள் 500 பவுன் போட்டு வரணும்னா, ஆம்பளை பையனை பெற்ற ஒரே காரணத்துக்காக நீ 500 பவுன் டிமாண்ட் பண்ணி வாங்குவோன்னா இதுக்கு பேர் சீட்டிங்கா வாழ்க்கையா? எதுக்கு அப்படி நீ கல்யாணம் பண்ணணும்? அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி இது மெக்கானிக்கலாக வாழ்றதுக்கு அல்லது பிஸ்னஸ் மகனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது அதுக்கு பேர் வாழ்க்கையாடா? கல்யாணம் ஆகி 78 நாள் இப்படி ஒரு கல்யாணம் ஆகி 78 நாளில் ரதி மாதிரி அழகாக இருக்கிற ஒரு பெண் வந்து என்னால் வாழவே முடியாது, என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுகின்ற அளவிற்கு அது சாகும்போது கூட சார் இப்போ இங்கே நகை இருக்குது, நீங்கள் கொடுத்த பணம் எங்கே இருக்குன்னு அப்படி தெளிவாக சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார்? எல்லாம் ஏமாற்றிடுவாங்க பிடிங்கிடுவாங்கன்னு இல்லைப்பா. வந்து இவங்க வந்து நான் ஏன் இந்த செய்தியை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸில் வந்து உங்களையே குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற பயத்தில் தான் இதை பதிவு பண்ணுறேன்.
யாராவது போலீஸ்காரங்க விசாரணைக்கு வந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஆடியோவை காட்டுங்க. இட் இஸ் எ டையிங் டிக்ளரேஷன். இது வந்து 100க்கு 100 வந்து கோர்ட் ஆர்டருக்கு முன்னாடி செல்லத்தக்கது அப்படிங்கிறத மட்டும் வந்து இதை பார்க்குற கொடுமைக்கார மாமனார்கள்லாம் இது ஒரு செய்தியாக எடுத்துருங்கடா. இல்ல மாமியாரும் ஒரு பெண்ணு தானே சார், அது தெரியாதா? இல்ல இது வரைக்கும் தெளிவா சொல்லுது, பகல்ல வந்து மாமியார் கொடுமை, நைட் ஆனா புருஷன் மாமனார் கொடுமைங்கிறது இது எப்படி சார்? இது 90% இப்போ நான் காவல் நிலையத்தில் இருக்கும்போது எங்கள் மாமியார் கொடுமை செய்தார் என்று தான் மருமகள்கள் வந்தாங்க. பெண்ணுக்கு பெண் வந்து தான் ஆண் மகனை பெற்றுவிட்டோம் என்கிற ஒரே இதில் வந்து நான் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறேன், நீ பெண்ணை பெற்ற ஒரே காரணத்துக்காக நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேதமை இருக்குல்ல, அது முட்டாள்தனம், அது காட்டு மிராண்டித்தனம், அது மிருகத்தனம். அப்படிலாம் வந்து பொது இடங்களில் வந்து பேசி நம்ம நம்மளை போன்றவெல்லாம் பதிவு செஞ்சு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்கு நீங்கள் இது போன்ற நேர்காணலாம் வைக்கணும். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த கடைசி 78 நாட்களுடைய நரக வேதனை அனுபவிச்சிருக்கல சார், எப்படி சார் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்துருக்கோம்? ஒவ்வொரு நாளும் பாருங்க. இப்போ அதாவது வள்ளுவர் சொல்கிறாரு, தம்பி வள்ளுவர் சொல்கிறாரு, மோப்ப கொலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க கொலையும் விருந்துங்கிறாரு. என்னங்க அதாவது இந்த அனிச்சம் பூ இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மோந்து பார்த்தாவே வந்து குலைஞ்சு போயிடும் அந்த அனிச்சம் பூ. அதே மாதிரி முகம் திரிந்து நோக்கினாலே வந்து அந்த விருந்தாளியாக வந்த பெண் வந்து குலைந்து போயிடுவாங்கிறான். அப்போ இவங்களாம் வந்து வில்லன் பார்வை பார்த்துருக்காங்க. சமையல் கட்டு பக்கம் போவாத, இந்த பக்கம் சாமி ரூம் நான் ஏற்றுவேன், நீ வந்து அங்கே வராது, நீ ஓரமாக நின்று சாமி கும்பிடு, ஒப்பா என்ன கொடுத்து அனுப்பிச்சான். இது வந்து முகம் திரிந்து நோக்கினார்களா? மனசுலையும் தெம்புள்ள, உடம்புலையும் தெம்புள்ள, நான் லூஸ் ஆகிட்டப்பான்னு சொல்லுது அந்த பொண்ணு ஆடியோவில் சொல்லுது சார். மனசுலையும் தெம்பில்லை, உடம்புலையும் தெம்பில்லை, நான் என்னால் முடியலப்பா அப்படின்னு, அதனால இது சாவறதை தவிர எனக்கு வழியே தெரியலப்பான்னு சொல்லி ஒரு பெண்ணு வந்து ஆடியோவை பதிவு பண்ணிட்டு சாவுற அளவுக்கு இன்றைக்கி தமிழகம் இருக்குதுன்னா உங்களால் தமிழ்நாட்டுக்கே கெட்ட போயிடுறா. இந்த மாதிரியான பேரண்ட் எல்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து வளரக்கூடாது. ஆண்களை பெற்றுவிட்டோம் என்கின்ற ஒரே மமதைக்காக பெண்ணை பெற்றவர்களை தயவுசெய்து தூற்றாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள், அவர்களை அரவணைத்து செல்லுங்கள். என்னங்க அதாவது பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் நல்ல நாடு தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. தமிழருடைய கலாச்சாரம் வந்து 5000 ஆண்டுகளுக்கு மூத்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காதல்ங்கிறது வந்து என் பேரும் உன் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோன்னு சொல்கிறான். பேரே கேட்க வேணாம்டா, அப்படி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சா வந்து மனசு அந்த பக்கம், அந்த பொண்ணுடைய மனசு இந்த பக்கம் வந்துடும்டாங்கிறான். இப்படியெல்லாம் கவிக்க சொல்கிறான். விழியிலிருந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேங்கிறான். அப்படி சொல்கிறான். மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து, இப்போ இந்த விஜயகாந்துக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கான் பாருங்க தம்பி, என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் பார்த்த முதல் படத்தில் வந்த பாட்டு, அதனால் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியல. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தம் என்று சொன்னது யார்? அது மன்னவன் தேர்னு ஒரு பாட்டு. ஆர்வி உதயகுமாருடைய வரிகளில் அவன் என்ன சொல்கிறான், இந்த பூமியில் வந்து இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இன்னாருக்கு இன்னார் என்பதை மனசு அப்படின்னு தேவன் வந்து அங்கே எழுதி வச்சதை இவன் தேடி கண்டுபிடிக்கிறான். ஒரு ஹைட் அண்ட் சிக் மாதிரி, எனக்கு நீ எழுதி வச்ச பொண்ணு யாரா அப்படின்னு வந்து தேடி போய் உனக்காக வந்து அந்த இறைவன் எழுதி வச்ச பொண்ணு இவன் தானா சொல்லி லைஃப் பார்ட்னர், என்னங்க சிவமும் சக்தியும் சேர்ந்து பயணம் பண்ணி வந்து அந்த பயணத்தை என்ன சொல்கிறான்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ நீயும் அந்த சிவமும் இந்த சக்தியும் ஒன்று சேர்ந்து மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து என்னங்க அதை வந்து அந்த பெண் கழுத்தை கட்டி அன்னிலிருந்து அதை சொந்தமாக்கி இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சொந்த சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத உணர்ந்து பிறவி பெருங்கடலாகிய வாழ்க்கையை நீந்துவர் அப்படிங்கிறான். நல்லபடியாக நீந்தி போடாங்கிறான். ஃபவுலாமல் நீந்தி இவனெல்லாம் ஃபவுல் ஆகிட்டான். ஃபவுலாமல் நீந்தி போகணும்னு சொல்கிறான். பவுலினா என்ன அவனை இறைவனடி சேராதார். இப்போ இறைவனடி சேராதனா எங்கே சேருவான் அப்படின்னா பிசாசுகிட்ட சேர்ந்துருவான். அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, பிசாசை நம்புறானோ நம்பலையோ இறைவனடி சேராதார்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவனெல்லாம் எங்கே போய் சேருவான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க தம்பி. கண்டிப்பாக ஒன்றும் பிடிக்கலன்னா கூட உங்களை விட்டு வந்திருக்கலாம். பிடிக்கலையா ஏமா எனக்கு ஏற்ற சம்பந்தமாக உனக்கு தெரியல, உங்கள் அப்பா சொல்லி மாற்றி விட்டார், அதனால் நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போயிரு, நாங்கள் எங்கள் பையனுக்கு வேறு எத்தனையோ டைவர்ஸ் நடக்குது. இப்போல்லாம் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து 3 மாதத்தில் டைவர்ஸ், 6 மாதத்தில் டைவர்ஸ், 1 வருஷத்தில் டைவர்ஸ்லாம் நடக்குது. ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் வந்து சட்ட ரீதியாக வந்து பிரிந்து கொள்வதற்கு 1000 காரணம் இருக்கிற பொழுது
பெண்கள் தயவு செய்து வந்து தற்கொலை மட்டும் செய்து கொள்ள வேண்டாம். மகளிர் வந்து தற்கொலை செய்யும்போது அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து 104 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. உங்கள் இதில் வந்து ஃப்ரீ டோல் ஃப்ரீ நம்பரு 104க்கு நீங்கள் ஃபைன் அடிச்சுங்க, எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே 104லேருந்து ஒருத்தர் நீங்கள் எங்கேருந்து உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏம்மா உங்களுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா, கொஞ்சம் தள்ளி வாங்க, ஒரு 30 நாள் தள்ளி நின்று வாழ்ந்து பாருங்கள், அப்புறம் நாங்கள் சொல்கிற வழியெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி போயிருங்க, இல்லைன்னா நீங்கள் இப்படி போயிடலான்னு சொல்லி கொடுப்பாங்க. மாநில உதவி மையம் வந்து 14416ன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் உங்கள் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறப்பான வந்து ஒரே ஒரு வழி மட்டுமே கடவுள் படைக்கவில்லை என்னங்க, உங்கள் வாழ்வதற்கு 1000 வழிகளை படைச்சிருக்கான். அன்னைக்கு கோவப்படும் போது எதுக்கிட ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அவசரமாக செய்கிற காரியம் வந்து பதறா போயின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவசரப்பட்டு வந்து தற்கொலை முடிவு எடுக்காதீங்க அப்படின்னாங்க. அவன் ஒருத்தனை விட்டால் வந்து உன்னை அன்போடு வளர்த்த அப்பா, சித்தப்பா, மாமா, மாமியார், தாத்தா, பாட்டி, எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள், உங்களோட படித்த நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு கை கொடுக்க 1000 கைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து பெண்கள் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்னங்க, சினேகா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து தற்கொலை தடுப்பு இயக்கத்தை ஒன்று நடத்துகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, 04424640050 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவங்க கையில் வச்சுருக்காங்க. இந்த நம்பரும் டோல் ஃப்ரீ நம்பர் தான். இந்த நம்பருக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் உங்களை எடுத்துகிட்டு போய் 10 நாளைக்கு அவங்க பாதுகாப்பில் வச்சுருந்து உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அல்லது உங்கள் மனநிலையை வந்து பாதிக்காமல் இருக்குமோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதுக்குன்னு இவ்வளோ ஏஜென்சி தான். இப்போ 3-4 ஏஜென்சி தான் சொல்கிறேன். அதனால் வந்து எத்தனையோ ஏஜென்சி வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இனிய உளவாக இன்னாது குரல் கடியிருப்ப காய்க்க வந்துட்டுமா. அதனால் என் அண்மை தங்கைகளே, தயவு செஞ்சு வந்து தற்கொலை முடிவுக்கு மட்டும் போகாதீங்க. அது வந்து எங்களை போன்றவருடைய தம்பி போன்ற மனசு வந்து ரொம்ப வெறுத்து தான் இது மனவேதனை உருவாக்குது, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. எனவே தயவு செஞ்சு வந்து தற்கொலை முடிவுக்கு மட்டும் பெண்கள் போகக்கூடாது. இந்த ரித்தன்யாவுடைய இறப்பே வந்து கடைசி இறப்பாக இருக்கும் என்று ஒன்றாடி கேட்டுக்கொண்டு, சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த தம்பிக்கு கண்டிப்பாக சார் நன்றியை கூறி விடைபெறுவோம். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மிக்க